என்ன பண்ண முடியுமோ பண்ணு மிரட்டுறாங்க. எங்களை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நாங்கள் எல்லாமே இங்கே உள்ள ஆளுங்க எங்கேருந்தோ வந்து இங்கே எல்லா பில்டிங்கும் அடித்தா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் நியாயமாக பேசுகிறோம். ஒன்று ஆமாம், ஒன்று என்ன தேதி அந்த பேனரில் டேட்டு பாருங்க, ரம்ஜானுக்கும் அடிச்சிருக்காங்க. தலைவர் பிறந்த இன்னும் 27ஆம் தேதிக்கு தான் துணைத் தலைவரோட பிறந்த நாளுக்கு அடிச்சிருந்தாங்க. இன்னும் பிறந்த நாளே முடியல, அதுக்குள்ள வந்து பேனர் அடிக்கிறாங்க. எங்க எங்க வந்து அடிக்கிறாங்க முதல்ல பாருங்க. நீங்களே பேசுங்க. இது கேவலமா ஆமா இப்போ கூட இந்த டேட்டை கூட பாருங்க. இப்போ 2 நாளைக்கு தான் அடிச்சாங்க. போன வருஷமே 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடியே அடிச்சாங்க. நாங்க ஒரு பொருளால் இருக்கட்டும் எதுக்குமே அடிக்க கூடாதுன்னா எப்படி? நான் இங்க இருந்தவன், இங்கே இருக்கிறவன், நான் எங்க போய் அடிப்பாரு? பிரச்சனை பெருசாயிடும். நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். என்ன ஏதோ நீங்க பேசி அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பில்டிங்ல அவங்க ஆளுங்க யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூப்பிட்டு எங்க முன்னாடி கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களை கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி அந்த பில்டிங்ல உங்க ஆளுங்க யார் இருக்கா, அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க யார் இருக்கான்னு கொஞ்சம் கேளுங்க. இப்போ இங்கேயே முடிச்சிடலாம் சார். ஏன்னா இப்போ நைட்டோட நைட்டா யாராவது பசங்க கிழிச்சிட்டா கூட பிரச்சனை. இப்போ நீங்க இருக்கும்போது இதை சால்வ் பண்ணுறது அவங்க பேனர் எங்க பேனர் கிழிச்சிருக்காங்க. இப்போ ஏன் நான் ஒன்றும் டிவிக்கு பேனர் கிழிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்கள் எப்பயுமே ஃபங்க்ஷன் எது வந்தாலும் டிவிகே கட்சியிலேருந்து நான் கோட்ட பகுதி செயலாளராக இருக்கேன். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் எது வந்தாலும் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கழகத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் பேனர் அடிப்போம். பிறந்ததுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் அடிப்போம். முத இந்த பில்டிங்லலாம் அடித்ததே நான் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நான் அடித்த பேனருக்கு மேலே டிஎம்கேக்காரங்க வந்து இந்த இடத்துல என் பேனருக்கு மேலேயே பேனர் ஒட்டிட்டாங்க. சரி நம்ம அண்ணனுங்க தானே, நம்ம மூத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, ஆனால் நீங்கள் இந்த தடவை அடிச்சுக்கோங்க, நான் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அடிச்சுக்கிறோண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மொஹரம்கோசரம் பேனர் அடிச்சிருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து என் பேனருக்கு மேலேயே ஒட்டிட்டாங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா இது டேட்டு முடியட்டும், பிறந்த நாளுக்கு அடிக்கிறோம் அப்படின்னாங்க. சரிண்ணா அப்படின்ட்டேன். அவங்க அடிச்சது நவம்பர் 27க்கு அடிச்சாங்க. நாளைக்கு தான் நவம்பர் 27. அது வரைக்கும் எங்களால் மொஹரம்ல அடிச்சது 6 மாசமா நாங்கள் அந்த பேனருக்கோசரம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம்.